தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான வீடியோ எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது தான். இப்போ நேற்றே அப்டேஷன் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள், அதாவது ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெண்டாவது வேக்கண்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறது. ஸோ இது கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ உங்களுக்கு அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 43 42 அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அட்டென்ஷன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபாலோவிங் காலேஜஸ் சப்மிட்டட் என்னென்னா அலாங் வித் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் எல்ஓபி. ஸோ ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இன்க்ரீஸிங் சீட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அன்னை மெடிக்கல் காலேஜில் 100, அருணை மெடிக்கல் காலேஜ் 50, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 50, செயின்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் 100, தாகூர் மெடிக்கல் காலேஜ் 100ன்னு சொல்லி சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஃபார் ரவுண்ட் 3 மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷனில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதுலேயுமே மிக முக்கியமானது சீட் வேக்கண்ட்டு. இது சீட் வேக்கண்ட்டு கிடையாது. பட் என்ன அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சாய்ஸ் லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 1 12 மணிலேருந்து ஆரம்பிக்குது. இன்கேஸ் நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டாலும் இது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அப்படின்ற விஷயங்களையுமே அங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இது அடுத்ததாக டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் இதுதான் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது. ஸோ மிக முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 சீட்டு இருக்குது. இதில் அதிகபட்சமாக அப்படின்னு பார்க்கும்போது ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் ஒரு 16 சீட் இருக்குது. அதே போல் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் 19. எல்லாரோட ட்ரீம் காலேஜாகவே அது கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு. கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் ஒரு 19 சீட் இருக்குது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓமந்தூராரில் ஒரு 16 சீட். இதுதான் அதிகபட்ச சீட்டாக இருக்குது. மற்ற மெடிக்கல் காலேஜில் 5, 2, 3 இருக்குது. இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக இது எம்பிபிஎஸ் இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் இருக்குது சென்னை கேகே நகரில். ஸோ அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் ஓரளவு நிறையாவே தான் இருக்கும் பொதுவாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில். இதில் அதிகபட்சமாக சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் இருக்கிற காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 37 சீட்டுக்கிட்ட இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 123 கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது. இன்னுமே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சீட்டுக்கு 4.5 லட்ச ரூபா கட்டி எடுக்கிறோம் இல்லையா, அந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் 123 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டில் 87 சீட்டு ஓவரால். அதில் கிறிஸ்டின் மைனாரிட்டி 11 சீட்டும், மலையாள மைனாரிட்டி 8 சீட்டு இருக்குது, தெலுங்கு மைனாரிட்டி 22 சீட்டு இருக்குது, என்ஆர்ஐக்கு 325 சீட்டு இருக்குதுங்க மேனேஜ்மெண்ட்டில். ரைட், டோட்டலாக 576 சீட்டு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து. அதே போல் எம்பிபிஎஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே, எம்பிபிஎஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 யூனிவர்சிட்டியில் தக்ஷஷீலா 60 சீட் இருக்குது அதிகபட்சமாக. சீனிவாசனில் ஒரு 40 சீட்டு. இது ஓவராலாக 163 சீட்டு யூனிவர்சிட்டிலையும். அதில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 103 சீட் இருக்குது. ஓவராலாக 411 சீட்டு இதில் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது ஸோ ஒரு நிமிஷம். அடுத்தது 411 சீட்டு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது பிடிஎஸ், அடுத்தது பிடிஎஸ் காலேஜ். பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் நிறையவே சீட்டு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 417 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இருக்குது உங்களுக்கு. 417 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்டும், அதே போல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 128 சீட் இருக்குது. மைனாரிட்டி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 578 சீட்டுக்கிட்ட பிடிஎஸில் வருது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய சீட்டு இன்னுமே ரவுண்ட் 3க்கு வருது. கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்கள் ரவுண்ட் 2ல் என்ன கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை விட 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் சற்று குறையலாம். மேபி சீட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால அதிகமாக குறையுமானா பெரிய வித்தியாசங்கள் வராது. ஏன்னா இதே இன்சிடெண்ட் நமக்கு எம்சிசியில் நடந்தது.
சீட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் பெருசாக வந்து கட் ஆஃபில் பெரிய இம்பாக்ட் வரல. 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சது. கிட்டத்தட்ட அதே ஒரு சினாரியோ தான் கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுமே இருக்கும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது நேற்று நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ரைட்டுங்களா. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் நவம்பர் 1ஆம் தேதி நாளையோட முடியுது அப்படின்றது தெரியும், சாயந்தரம் 5 மணிக்கு. அதுக்கு மேலே நீங்கள் லாக் பண்ணாலும் லாக் பண்ணாட்டும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.